கள்ளசாராய விவகாரத்தில் கோவிந்தராஜ் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இன்னொரு முக்கியமான நபரை காவல்துறையினர் தேடி வர்றாங்க. இவர்தான் கோவிந்தராஜுக்கு விற்பனை செய்த நபர் அப்படின்னு தெரிய வந்திருக்கிறது. செய்தியாளர் தேவநாதன் கூடுதல் விவரத்துடன் இருக்கிறார். தேவநாதன், இந்த கோவிந்தராஜே கள்ளசாராயம் காய்ச்சக்கூடிய நபர் தான், இங்கே தான் காய்ச்சுவார்னு இடத்தெல்லாம் காமிச்சிங்க. ஆனால் இவர் இந்த முறை வெளியிலேருந்து வாங்கியிருக்கதா சொல்கிறாங்க. அந்த நபர் யார்? அவரை காவல்துறையினர் நெருங்கியிருக்காங்களா? அதாவது இப்போ நம்ம இந்த கள்ளக்குறிச்சியில் சம்பவம் நடைபெற்ற பகுதியில் உடைய மையப்பகுதியில் இருக்கிறோம். அதாவது இந்த கருமாபுரத்துடைய மையப்பகுதியான மேட்டுத்தெரு. இந்த மேட்டுத்தெரு தான் இப்போ நம்ம நிற்கிறோம். இந்த வீடு யாருது அப்படின்னு பார்த்தோன்னா, இதுதான் இந்த கோவிந்தராஜோடைய வீடு. இந்த வீட்டில் தான் அவர் வாழ்ந்திருக்கிறாரு. இந்த வீட்டில் அவர் எத்தனை வருஷமாக இருக்காருன்னு பார்த்தோன்னா, ஒரு 5 வருஷமாக இருக்கார். இதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வீட்டில் அவர் வசிக்கலை, வெளியிலிருந்து சாராயத்தை கொண்டு இந்த பகுதியில் விற்பனை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அவர் வீட்டின் அருகிலே ஒரு குடிசை இருக்கும். அங்கு தான் சாராயத்தை எடுத்துகிட்டு அவர் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறாரு. இந்த வீடு இப்போ அவர் கோவிந்தராஜோட வீடு. இங்கே அவருடைய மனைவி மற்றும் தம்பி இருக்கிறாங்க. இவருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதே பகுதியில் பார்த்தோன்னா ஆப்போசிட்டில் ஒரு குடிசை தெரியுது பாருங்கள், ப்ளூ கலர் ஷீட்டு போட்டது. அதுதான் சாராயத்தை மூட்டையாக கட்டி வைக்கக்கூடிய இடம். விற்பனை செய்யும் நேரத்தில் மட்டும் இங்கிருந்து சாராயத்தை எடுத்து அந்த இடத்துல வைத்து போகிறார். அதை குறைந்த அளவு ஒரு 10 முதல் 20 பாக்கெட்டுகள் மட்டுமே அங்கே வைக்கிறதாகவும், அந்த 10 முதல் 20 பாக்கெட்டுகள் விற்ற பிறகு அவர் மீண்டும் அங்கிருந்து அந்த ஸ்டோரேஜ் இடத்திலிருந்து எடுத்து மீண்டும் இந்த இடத்துல விற்பனை செய்வது, இதை தான் வழக்கமாக கொண்டிருக்கிறார். சரி, இவர் எப்போ விற்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, அவருக்கு நேரம்லாம் கிடையாது, எல்லா நேரத்துலையுமே விற்கிறாரு. இந்த பகுதியில் இங்கே பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், அவர் வீட்டுக்கு பின்னாடி ஒரு முருங்கை மரம் இருக்குது. இந்த முருங்கை மரத்துக்கு கீழே ஒரு சின்னதாக ஒரு டென்ட்டு மாரி அமைச்சிருக்கார் பாருங்கள். அந்த டென்ட்டுக்கு கீழே ஒரு மணல் மூட்டை வச்சுருக்காரு. ஒரு மணல் மூட்டை வச்சுருக்காரு. அந்த மணல் மூட்டையில் அமர்ந்து தான் இவர் சாராயத்தை விற்கிறது. இது பகல் இரவு அனைத்து நேரங்களிலும் விற்கப்படும். இரவு ஒரு 11 மணி 12 மணிக்கு அவர் மூடிவிட்டாலும் அவர் வீட்டின் கதவை தட்டினால் எந்த நேரத்திலும் சாராயம் கிடைக்கும். மேலும் பார்த்தோம் அப்படின்னா, இங்கே என்ன பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட 60 ரூபாய் 70 ரூபாய் அப்படின்ற ரேஞ்சில் தெரிஞ்சவங்களுக்கு ஒரு மாதிரி, தெரியாதவங்களுக்கு ஒரு மாதிரி அப்படின்ற மாரி அவருடைய விற்பனையானது இருந்திருக்கு. யார் கேட்டாலும் கொடுப்பாரு. மேலும் பார்த்தோம் அப்படின்னா, டோர் டெலிவரியும் உண்டு. யாராவது இந்த பகுதிக்கு நமக்கு வேணும் அப்படின்னாங்கன்னா 2 சக்கர வாகனத்தில் எடுத்து சென்று கொடுப்பதற்கான ஆட்களும் அவரிடம் உண்டு. 4 பேர் அவர்கிட்ட பணியில் இருந்திருக்காங்க. அந்த 4 பேரும் வெளியில் யாராவது கேட்குறாங்க அப்படின்னா, இந்த ஊரை விட்டு வெளியில் இருப்பவர்கள் யாராவது கேட்டால் உடனடியாக அவர்களுக்கு வீட்டிலேயே சென்று அங்கும் விற்பனை செய்வதற்கான ஆட்கள் வச்சிருக்கிறாரு. மேலும் இந்த பகுதியில் இதுமாரி சாராயம் விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு பலமுறை புகார் பண்ணியிருக்காங்க. இதற்காக அவர் சாராயம் விற்பனை செய்வதற்காக மட்டுமே 23 முறை கைது செய்யப்பட்டிருக்காரு. தற்போது கைது செய்யப்பட்டது பார்த்தோம் அப்படின்னா 24வது முறை. 24வது முறையாக இப்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த நிலையில் தான் இந்த பகுதியில் தொடர்ந்து அவர் சாராயம் விற்கிறதா புகார் வந்தும், அவர் மீது ஒரு முறை கூட சரியான நடவடிக்கை இல்லாமல் உடனுக்குடன் அவர் வெளியே விடுகிறார். அதன் காரணமாகவே இந்த பகுதியில் தொடர்ந்து சாராய விற்பனையானது நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இவருக்கு சாராயம் எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தோன்னா, பக்கத்தில் இருக்க ஒரு ஆற்றுல இவரே சாராயத்தை உற்பத்தியும் செய்வாராம். அங்கிருந்து செஞ்சு அதனை மூட்டை கட்டி கொண்டு தான் இங்கே விற்பனை செய்திருக்காரு. நேற்று மட்டும் பார்த்தோன்னா, அதாவது நேற்று முன்தினத்திலிருந்து நேற்று காலை வரை பார்த்தோம் அப்படின்னா 200 பாக்கெட்டுகள் சாராயம் இங்கே விற்பனை செய்யப்பட்டிருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. அந்த 200 பாக்கெட்டுகளையும் இந்த பகுதியை சேர்ந்த மக்களே வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. அதிக அளவில் சுமை தூக்கும் தொழிலாளர்களும் மற்றும் கட்டிட வேலைக்கு செல்பவர்கள் இங்கே இருக்கிறதால அதிகாலை 3 மணிக்கே அவர்கள் பணிக்கு செல்வதற்கு முன்பாக இதனை வாங்கி அதனை அருந்திவிட்டு தான் அவங்க பணிக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை இருந்திருக்குது. இதன் காரணமாக தான் நேற்று காலையில் அருந்தியவர்களும் நேற்று மாலையில் அதிக அளவு பிரச்சனை ஏற்பட்டு தற்போது அவர்கள்லாம் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு 37 பேர் இது வரைக்கும் உயிரிழந்திருக்கிறது நமக்கு தெரிய வருகிறது. இந்த முறையும் அவர் கைது செய்யப்பட்டிருந்தாலும் அவர் மீது சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் குறுகிய காலத்தில் வெளியில் மீண்டும் இதே சாராய விற்பனை தான் அவர் செய்வார் என்பதுதான் இப்பகுதி மக்களுடைய குற்றச்சாட்டாக உள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தேவநாதன். ஒரே நபர் 23 முறை கைது செய்யப்பட்டு வெளியே வந்திருக்கார். 24வது முறை கைது செய்யப்பட்டிருக்கார். 37 உயிர்களை பலி வாங்கி உள்ளே சென்றிருக்கிறார். எவ்வளோ பெரிய அலட்சியம் நிகழ்ந்திருக்கு அப்படின்றதுக்கு இந்த 23 முறை கைதும் கூட ஒரு சாட்சியாக இருக்கிறது. செய்தியாளர் தேவநாதன் வழங்கிய தகவல்களை கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.